சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம கொண்டு ரெண்டு பாருங்க. இன்னைக்கு பாருங்க மறுபிரிவி மறுவாழ்வு வந்த நாள் இன்னைக்கு என்ன நாள்னா மறுபிரிவி மறுநாள் வந்த வாழ்வு பாருங்க. கரெக்டாக இதே ஆடி மாதம் 1ஆம் தேதி போய்ட்டு நான் கரெக்டாக புல்லோட்டில் நான் எங்கள் பையனுக்கு கீழே விழுந்தோம். அதாவது ஹாஸ்பிட்டல் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம். அது நான் எப்படி விழுந்தேன்னு கரெக்டாக நான் 2 வீலர் போக சொல்ல என்னுடைய அந்த சுயநிலையே இல்லாமல் கீழே இருந்தேன். அதுக்கடுத்து எங்கள் பையன் எப்படி காத்தோன்னு அவன் சொல்லுவான் வீடியோவில். இன்னும் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது எல்லாம் பிறந்த நாள்லாம் கொண்டாடுவாங்க. யாருன்னா வீழ்ந்த நாள் யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதுமாரி வாழ்க்கையெல்லாம் வந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். வீலே இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் ஏந்து வந்து நிற்கிறேன்னா முதல் வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கீழே ஏந்து வந்து ஒடியாந்து எங்கள் அம்மா பார்த்தது. ரெண்டாவது பார்த்தோன்னா அதாவது தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க என் மனைவி. இன்றைக்கி அவங்க இல்லை நான் நிச்சயமாக நான் இல்லை உண்மையிலே என்னுடைய மொத்தத்துக்குமே இந்த கால் அடிபட்டு இன்னும் கூட 1 வருஷம் ஆகுது. இதை பாருங்கள் என்னுடைய கால் பாருங்கள், இந்த பாருங்கள் இன்னும் கூட என்னுடைய கால் இன்னும் கூட அந்த வீக்கு குறையல இதுல. இந்த பாருங்க இந்த காட்டை எனக்கு இந்த வீக்கு மட்டும்தான் உனக்கு குறையவே மாட்டேங்குது பாருங்கள். இன்றைக்கி என்ன இருந்தாலும் காசு பணம் சேர்த்தா கூட உடலை வந்து பாதுகாத்துங்கன்ற சொல்கிற பாருங்கள். மறுபிரி மறுநாள் வந்த வாழ்வு அப்படியே ரொம்ப கஷ்டமாகுது. நான் வந்து வீழ்ந்தேன். எல்லோரும் என் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். புதுசாக வீழ்ந்தவங்களுக்கு புதுசாக பார்க்குற வீடியோங்களுக்கு யாருக்கும் தெரியாது எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. நான் என் பையன் சொல்ல பாருங்களா. புவனேஸ்வர் ராணிப்பட்ட லவ் பட்ஜெட் குட்டி சொல்லுவாங்க அங்கலாண்டி அட்டகாசமாக தெல்லம் தெளிவாக வண்டி வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி அப்பா சொல்லியிருப்பாரு எல்லா விஷயத்தையும் பாருங்கள். நாங்கள் காலையில் ஏந்து நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு கிளம்பணும். காலையில் ஏந்து சரி கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யோசனத்தில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் திடீர்னு போய் கீழே விழுந்தோம். கீழே விழுந்த அடுத்த செகண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் அழுவில் எதுவும் இது பண்ணல, அழுதுன்னு அங்கேயே கூட உட்காரல. ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்தேன். புல்லெட்டு தான் நானே ஓட்டினேன். புல்லெட் எடுத்து அப்பா உட்கார வச்சு அப்போ ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணி தான் டாக்டர் வரேன்னு சொன்னாங்க. அது வரையும் வந்து அப்பா வந்து ஃபுல்லாக அப்படியே லோ பிபி ஆகி எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னையே வந்து யாரா எங்கள் அம்மாவெலாம் வந்தாங்க. அப்புறம் வந்து யார் வந்து என்ன கேட்குறாரு அப்பா எல்லாமே மறந்துட்டாரு. அதே மாதிரி பாருங்கள். அப்புறம் சித்தப்பா கால் பண்ணி வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்பாவை தூக்கிட்டு போயிட்டு எஸ்எம்எஸ் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு அப்புறம் தான் வந்து எல்லோரும் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பா வந்து நினைவே அப்போ தான் திரும்பிச்சு. அப்போ தான் கேட்குறாரு நான் எப்படி ஆவின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து நினைவுகள் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. காலையில் கூட நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு போக சொல்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த புல்லெட்டை பார்த்தாலே எனக்கு இதுவாகுது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த புல்லெட்டை நன்றி சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இது மெட்கார்டு வரும், அது கீழே வேணுன்னே அப்பா காலுக்கு எதுவும் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆக்சிடென்ட் பண்ணுங்கண்ணா. அடுத்து பாருங்க இவ்வளோ தொண்டு பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இன்னைக்கு கூட சொல்கிற பாருங்க. அந்த கைக்கு காலுக்கு வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா கேட்டாங்க. எண்ணி ஒரே ஒரு அரை மணி நேரத்துக்கு நடந்துட்டு ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு நேராக புத்திரு கட்டு போயிட்டு கட்டு போட்டு வந்த வெறும் 1008 மேலே போயிட்டு சிம்பிள் நல்ல மாதிரி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து பிறந்துச்சு. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா எல்லா குலதெய்வ கோயில் கொண்டாடுங்க. ஏன்னாக்கா நீங்கள் சாமி கும்பிட்றதுன்றது வேறு. எல்லாரும் குலதெய்வ போயிட்டு எல்லாம் சாமி கோயில் பண்ணுங்க. நல்ல வண்டி விட்டுறாதீங்க. 2000 எண்ணம் போல் வாழ்க்கை சார் பாருங்கள். ஏஸ்டாரு 2012 மாடலு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2 லட்சம் கேட்குறாங்க. 2 லட்சம் கிடையாது, 1.90 கிடையாது, 1,75,000 கிடையாது. நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 1,25,000 தரங்க. வண்டி இட்டுலாம் பாருங்க, அருமையாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு வண்டி. ஏசி பவர் சரி பவர் விண்டோ சன்லாக்கு அலாய் வீல்லாம் இருக்கு வண்டி. நீங்கள் அன்னதானம்லாம் பண்ணிட்டு போயிட்டு இப்படி ஏறமா பாருங்கள். இன்றைக்கி ஆடி வெள்ளியும் முதல் வெள்ளியும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப பாக்கியம் வந்து அந்த ஆணவம் கொடுத்துறான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன தெரியுங்களா, அவர் சொன்னார் நான் செய்தேன். அதெல்லாம் ஆண்டோட அருநாளும் உங்களுக்கு அருநாளும் நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன். உண்மையிலே அது எப்பவுமே நான் செஞ்சேன்னு நினைவுப்படுறேன். அதே மாதிரி நான் செஞ்சது வீடியோ போடுறேன்னா என்னோட பெருமைக்கோசம் கிடையாது. என்னை மாரி 4 பேர் செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். இல்லையா பெருமை வந்து ஒன்றும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. பார்த்து 4 பேர் செய்யணுன்ற ஒரு ஆதரவு போகிறோம். நல்லா இருக்கணும் சார். வாழ போகிற கொஞ்ச கால வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும் சார். நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் சார்.
எந்த உந்து இல்லாமல் சந்தோஷமாக இருந்துட்டு போனேன் சார். வாங்க வீட்டில் வந்து இப்போ ஒன்று வந்து போய் நம்ம ஹைவேல போயிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ஷாப் வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள். நிறையா வண்டி வந்திருக்குது, பார்த்துட்டு லைனாக வாங்க. முக்கியமாக நல்லா சொல்கிறேன் பாருங்கள் சார். கத்த தாய் தப்புனா இன்றைக்கி மறந்துடாதீங்க. பொங்கல் சாப்பிடலான்னு நானும் ஆசைப்பட்டுக்கிறேன். பொங்கல் ஒன்று கொடுத்தா போதும். நீ வாடி ஃபுல்லாக ஆடி மாதம் மாற்றுறேன். அவரோட இருக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று தான். ஒரு ஆள் நேரம் வரட்டும், அவங்க வட்ட கொடுங்க. எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ஒரு ரைட் வர சொல்லுங்கண்ணா. வர சொல்லி கொடுத்துறேன். இல்லை நான் கொடுத்துக்கிறேன். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமே சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கூட எல்லாம் பழகி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாமே இருந்திருப்பாங்க, கூடவே இருந்திருப்பாங்க. உண்மையாக இல்லையா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆனால் நம்மளுக்கு பக்கபலமாக உதவியாக இருக்கும்போது யாருமே கிடையாது. நம்மளுக்கு பக்கபலமாக உதவியாக இருக்கிறது ஒரே ஆள் யாருன்னா நம்ம மட்டும்தான் சார். நமக்கு நாம தான் சார். நமக்கு நாம தான். யாருமே வர மாட்டாங்க, ஒருத்தர் கூட வர மாட்டாங்க சார். பணம் கொடுத்தா கூட வந்து வருவாங்க. ஆனால் நம்ம உடம்பை காப்பாற்றிக்க நம்ம ஆள் மட்டும்தான். நம்மளால் மட்டும்தான் முடியும், நம்மளால் தான் செய்ய முடியும். அதனால் இருக்கும்போது உடம்பை காப்பாற்றிங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. வாங்க தொடர்ந்து ஷாப் வீடியோன்னு போடுறேன், பார்த்துருவாங்க. வீடியோவில் பாருங்கள், அருமையான வண்டி டாட்டா நானோ 2010 to 11 2028 பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 65 ரூபா கேட்குறாங்க. 65 கிடையாது, 60 ரூபா கிடையாது, 55 கிடையாது, வெறும் 47 ரூபாய்க்கு தரலாம். அருமையான வண்டி டாட்டா நானோ. நாளைக்கு பாருங்கள் ஒரு நாள், நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம். ஏன்னா ஆடி மாதம் பிறந்துச்சுனாக்கா முதல்ல எடுத்தவொடனே குலதெய்வம் கிளம்பிடுவோம் எப்பவுமே. நான் என்ன சொல்கிறேன், அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் அண்ணனுங்க எல்லாம் வெளியே எங்கன்னா வேலை செஞ்சோட சென்னையில் எங்கன்னா லாங்கில் வேலை செஞ்சாக்கா அந்த இருக்கிற ஆடி மாதம் அந்த 6 நாளில் கூட ஒரு வாரத்தில் வந்து குலதெய்வம் கும்பிட்டு போங்க. நம்ம நல்லது எப்பவுமே எல்லாம் பெரிய பாக்கியம் அதெல்லாம். அதெல்லாம் குலதெய்வம் கும்பிட்டோம், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. குலதெய்வத்தை கும்பிடுங்க, நல்லா இருப்போம். அடுத்து பாருங்கள், 2007-8 ரிஸ்ட்டு கெட்ஸு 1,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 1,15,000 1,10,000 தரலாம். கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன். எப்சிலாம் கறந்துட்டு பாருங்கள், நிசான் சன்னி 14-15 ரிஸ்ட்டு டீசல் வண்டி டாப் இன் மாடலு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு 4,50 கேட்குறான். 4,50 கிடையாது, 4 ரூபா கிடையாது, 3,65,000 கிடையாது, 3,50 கிடையாது, வெறும் 3,35,000 கேட்குறேன். கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன். நிசான் சன்னி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஃபியட் புண்டோவில் 14-15 ரிஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தினாக்கா 1,60,000 கேட்குறாங்க. கிட்டவா முன்ன பின்ன பேசி தரேன். 2013-14 ரிஸ்ட்டு i20 டீசல் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன். இந்த வண்டி பாருங்கள் 2 ரூபாய்க்கு ஆகும். 2009 31 பேப்பர் கரண்ட்டு. சொனாட்டா ஹிம்ரா 2008 மாடலு 30 ரூபாய்க்கு பேப்பர் கரண்ட்டு 1,75,000 தரலாம். மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குது பாருங்கள், 20 லட்ச ரூபா ஃபைனல் நிற்கிறாங்க. 2015-16 ஷிஃப்ட்டு டிசைரு கஸ்டமர் பார்த்தினாக்கா 3,50 கேட்குறாங்க, பேசிக்கலாம். இந்த i20 பாருங்கள், அஸ்டா டாப் மாடல் வண்டி 2013-14 நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50 கேட்குறாங்க, நெகசபிள் பண்ணிக்கலாம். இந்த ஆல்டோ பாருங்கள் 2016-17 2,75 கேட்குறாங்க, பேசிக்கலாம். இந்த வண்டி வந்து அட்வான்ஸ் ஆகிக்குது. இப்படி உள்ளவா. ரெனால்ட் லாட்ஜி 14-15 2 ஓனரு கஸ்டமர் பார்த்தனாக்கா 4,50 கேட்டு லாஸ்ட்டாக 4,25,000 கேட்குறாங்க. கிட்டவங்க முன்ன பின்ன பேசி 2010 to 11 2 ஓனரு i10ல் 1,75,000 கேட்குறாங்க, பேசிக்கலாம் முன்ன பின்ன. சிடி என்ஜினு 1 ரூபா கேட்குறாங்க.
இது 13 மாடலு 14 லிஸ்ட்டு 1,60,000 கேட்குறாங்க. 16 பேர் போகிற வண்டியை 2016 மாடலு என்ஜாய் செவலெட் என்ஜாய் 16 to 17. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா 4,50 கேட்டு 4 ரூபாய் கேட்குறாங்க. கிட்ட வாங்க பெண்ண பேசி தரேன். 10 பேர் போகிற வண்டி. இந்த வண்டி 8-9 லிஸ்ட்டு 1,65,000 கேட்டு 1,55 பண்ணலாம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா 38 ரூபாய்க்கு தரலாம். 11 சிஎன்சி கிட்டோடு இருக்குது. சாண்ட்ரோ 2008 மாடலு 31 பேப்பர் கரண்ட்டு 1,60,65 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 1,55 சுகராக கொடுக்கலாம். அடுத்து பாருங்க ஃபோர்டு ஃபிகோவில் வந்து 12 மாடலு 13 லிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 1,45,000 தரலாம். இந்த வண்டி பாருங்க எஸ் கிராஸ் 2017 மாடலு 6,50 கேட்குறாங்க. ஒரு 6 ரூபாய் 5,45 பண்ணலாம். ஹோண்டா அமேஸ் 2017 மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 3,90,000 கேட்டால் 3,60 பண்ணலாம். சார் வின்ச்சர் டாட்டா வின்ச்சரு ஸ்கூலுக்கு அதே பார்த்தோன்னாக்கா ஒரு வியாபாரத்துக்கு எல்லாத்தினாக்கா 1,90,000 கேட்குறேன். 1,75,000 சுகராக கொடுக்கலாம். 13-14 லிஸ்ட்டு 2 டயர் புது டயரு அருமையான வண்டி. ஸ்கூல் ட்ரிப்பு சூப்பராக வந்து பாருங்கள். அடுத்து பாருங்கள் ஜென் எஸ்டிலோ 2008 மாடலு 1,25,000 தரலாம். கிட்ட வாங்க மேட்சில் பண்ணிக்கலாம். இந்த வண்டி பாருங்கள் இயானு 17-18 லிஸ்ட்டு 2 ஓனரு 2,20,000 தரலாம். இந்த டாட்டா சும்மா பாருங்கள் அருமையான வண்டி 2002-3 லிஸ்ட்டு 1,40,000 கேட்குறாங்க. நெகோசியேட் பண்ணிக்கலாம். அருமையான வண்டி பல்ஸு சார் வண்டியா இது ஒரு மாமுது வண்டி. மாமுனா பாய் மாமுது அருமையான வண்டி. உண்மையிலே இந்த வண்டிலாம் வந்து வச்சிருந்து யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தெரியும். இதெல்லாம் ரெனால்டு டீசல் வண்டி லிட்டருக்கு 22 வரும் மைலேஜ். அருமையான வண்டி. இவருக்கு தனியாக சங்கமே இருக்குது. அதுக்கு இந்த வண்டி வச்சு சங்கமே தனியாக வச்சுக்கிறாரு. அந்த மாதிரி தங்கமான மனசு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 3,15 ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க. ஒரு 3 ரூபாய் 2,75,000 2,65 14-15 லிஸ்ட்டு 22 வரும் மைலேஜ். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. 4 டயர் புது டயரு ரெனால்டு பல்ஸு 1,25,000 தரலாம். செவலெட் பீட்டு பெட்ரோல் வண்டி அந்த வண்டி 2,25,000 தரலாம். இந்த வண்டி பாருங்கள் 3,50,000 தரலாம் சார். இந்த வண்டி வர்ணா சாப்பிட்ட உடனே வீடியோ போட்டால் அப்படியே டயர்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 3,50,000 தரலாம். 2005 மாடலு நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. என்றைக்கும் பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை தான் எனக்கு நம்ம தெய்வமே எல்லாமே. அவங்கள நல்லா கண் காலாமல் வச்சு பார்த்தாவே நம்ம நல்லா இருப்போம். எங்கே போனாலும் கூட ஏற்றுவாங்க. ஏன்னா ஆசைப்பட்டதை வாங்கி கொடுங்க. நல்லா இருப்போம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார். இன்றைக்கி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட நம்மளை இவங்க காப்பாற்றுவாங்க அவங்க காப்பாற்றுவாங்க நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு எதிர்பார்த்து மட்டும் தயவுசெய்து வாழாதீங்க. நம்மளுக்கு யாரா பாதுகாப்புன்னு கேட்டால் யாராக இருப்பீங்க? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா நினச்சிப்பேன். நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம மட்டும்தான். நமக்கு நாம தான். வீழ்ந்தாலும் ஏந்தாலும் நம்ம தான். கீழே வீழ்ந்துட்டுமா யாரும் பார்க்காம ஏந்துங்க. இல்லைன்னா ஏறி மிச்சிட்டு போயினே இருப்பாங்க. அதனால் யாரை பற்றி கவலைப்படாதீங்க. நல்லா இருந்தாலும் வாழ்த்தும், நல்லா நிலானா இன்னும் வேகமாக வாழ்த்துவாங்க. அதனால் யாரை பற்றி கவலைப்படாதீங்க. நல்லா இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம். அடுத்து பாருங்கள் ஸ்கோடா பேப்பியா கஸ்டமரு 2012 to 13 லிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 தரலாம். 1,75,000 14 i10 தரலாம். 2009-29 பேப்பர் கரண்ட்டு ஸ்கார்பியோ 2,70,000 கேட்குறாங்க. அந்த வண்டி 1 ரூபாய்க்கு ஆகும். இந்த ஹோண்டா சிட்டி பாருங்கள் 5,50 ஆகும். இந்த வண்டி பாருங்கள் ஷிஃப்ட் டிசைர் 2014-15 லிஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தினாங்க 4,50 கேட்குறாங்க. நெகோசியேட் பண்ணி தரேன். அந்த வண்டி 1 ரூபாய்க்கு ஆகும். சஃபாரி வந்து இது டாட்டா சஃபாரி வந்து 1,40,000 ஆகும். விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தினாக்கா அப்படியே இருப்போம். சண்டே டைம் வந்து வெளியே கிளம்பிவிடுவாங்க எல்லாமே. அதாவது திங்கள் செவ்வாய் புதன் விழா வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறோம். வாரத்தில் ஒரு நாள்
நம்ம குடும்பத்துக்கோசம் ஒரு நாள் வேணா போய் ஜாலியாக போயிட்டு வருவாங்க. வீட்டில் அக்காங்க குழந்தைலிட்டு எங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு பார்க்கு பீச்சுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா 4 செவத்துலேயே இருக்கிறாங்களா, டெய்லி எழுந்து சாப்பாடு செஞ்சுக்கின்னு சாமானு கழுவிக்கின்னு துணி துவைச்சிக்கின்னு பசங்களை ட்ரெஸ்ஸு மாட்டிக்கின்னு ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கின்னு இது கத்திக்கின்னு காலைல 8 மணிக்கு கத்துச்சுன்னா 6 மணிக்கு எழுந்து கத்த ஆரம்பிச்சாங்கன்னா 9 மணிக்கு கத்துறாங்க. 9 மணிக்கு கத்தி முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டு தூங்குறாங்களா என்ன பண்ணான்னு தெரியல, நம்ம வேலைக்கு வந்துடுறோம். அதனால் அவங்களுக்கு ஒரு 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 மணி நேரம் ஆசை என்ன ஒன்றா ஒரு வாரத்தில் போயிட்டு ஒரு நாள் அவங்கள இட்டு போய் ஹோட்டலு எங்கன்னா தெரிஞ்சதில் வேணா பார்க்கு கோயில் சுற்றி வந்துட்டு வச்சுக்கா ஒரு மாதத்துக்கு தேவையான பூஸ்ட் அவங்களுக்கு இருக்குது. அதனால் சந்தோஷமாக இட்டு போயிட்டு வாங்க, ஒற்றுமையாக வாழ கற்றுங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றா வாழ கற்றுங்க, நல்லாயிருப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸு தம்பி எதனா பண்ணாரோ இல்லை அண்ணன் எதனா பண்ணாரோ விட்டு கொடுத்து போயிடுங்க. சொத்து தரேன் சண்டை போட்டுக்காதீங்க. என்னை பற்றி பரவாயில்ல சார், எனக்கு வந்து நல்லா தம்பி சார், ஒன்றும் கிடையாது, நல்லா தைரியமாக இருக்கிறோம், நல்லா இருக்கும். அவருக்கு எதனா அட்ஜஸ்ட் பண்ணி பாட்டு வாழ்ந்து போகிறோம். அதுதான் போக சொல்லணும், நம்ம ஒன்று நேற்று கூட போதும் சார் நம்ம. அதனால் நான் கேட்டால் கூட மற்ற நல்லாக்குன்னு நினைக்கிற ஆள் என்னை நம்பி வராங்க நிறைய பேர் கார் எடுத்து போகிறாங்க, எல்லாம் அண்ணன் தம்பி தான் நான் நினைப்பேன். எல்லாருமே அவங்கள ₹1 நான் ஏமாத்தினாக்கா அந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தனை நினச்சின்னு தான் நினைக்கிறேன். அந்தோடைய பாவம் வந்து அந்த குடும்பத்தை நானும் ஒரு நாள் ஏற்றுக்க நினைவாயிடும். அதனால் அவங்க காசுக்கு நான் புள்ளியாகவும் பிறக்கலை, நேர்மையாக இருக்கணும்னு பார்க்குறேன், கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அவங்க ₹1 கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் சரணா நான் நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டேன், மரத்தில் உருவி வந்திருந்தா சரணா ஒரு பிடி வச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களா. எல்லாம் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்க, மேஸ்திரி வேலை செய்கிறவங்க, சித்தாள் வேலை செய்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்துங்க பாவம். வீடு கூட கட்டிக்க மாட்டாங்க சார், கார் வாங்கணும்னு சொல்லிட்டு கார் வந்து எடுக்குதுங்க எல்லாமே. அதனால் அவங்களுக்கு மனம் கோணாமல் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் சார், எவ்வளோ பேர் தெரியுமா அக்காங்களாம் மனசார வாய்ச்சிட்டு போகிறேன். போதும் சார், இதோட புண்ணியனா சார் இன்றைக்கி, இதோட போதும் சார். எனக்குன்னா பல நாள் வாழ்ந்த சத்துரு இன்றைக்கி பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி ஆடி மாதம் 1ஆம் தேதி நான் புல்லோட்லேருந்து கீழே போயிடும். இன்றைக்கி போட்டு இருந்தால் சரணம் எடுத்துருக்க மாட்டேன், உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேன். எல்லாம் உங்களுடைய புண்ணியத்தாலும் நல்லா இருக்கிறேன் நான். இன்றைக்கி கரெக்டாக 1 வருஷம் ஆகுது இந்த கால் அடிபட்டு. அதனால் இந்த காலுக்கு மட்டும் யாருன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், கால் வீக்கமாகுது, கம்மால் ஏன்னா நல்லா என்ன மருந்து போடலாம் என்ன பண்ணலாம். ஒருத்தர் மட்டும் சொன்னால் புளி உப்பு போட்டு போனாங்க, அது போட்டு பார்த்தா செட் ஆகலை. யாராவது சொல்லுங்கள், நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள். இன்றைக்கி விழாக்காமது பாருங்கள், 2வது வண்டியை சேல்ஸ் ஆச்சு பாருங்கள். கெட்ஸு 2005 6 ரிஜிஸ்ட்ரு 2026 பேப்பர் கரண்ட். இது அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோ பட்ஜெட்டில் வந்தார். ₹1 கஸ்டமர் சொன்னாங்க, அண்ணன் ஒரு ₹60 கேட்டார், அப்போ 65 கேட்டார், அப்புறம் ₹70 பேசி முன்ன பின்ன பேசி எடுத்துக்கிட்டு பாருங்கள். நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கே இருந்தாலும் சொல்ல போகிறேன், சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பக்கத்தில் கிளாய் கிராமத்துலேருந்து வரேன். வண்டி எடுக்கணும் ரொம்ப நாள், முருகன் காசுலேருந்து எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு. அண்ணங்கிட்ட வந்தேன், நல்லபடியாக அவங்க கஸ்டமர்கிட்டயே பேசி கம்மி ரேட்டில் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. இது எல்லாரும் நம்பி வரலாம், எல்லாம் நம்பி வந்து எல்லாரும் நல்லபடி வாங்கலாம். என்ன எவ்வளோ கொடுத்து வாங்கி கார்? இது 75 சார். 75 சார். நல்லா இருக்கும் வண்டியெல்லாம் நல்லா இருக்கு சார், வண்டியெல்லாம் பக்காவாக இருக்குது சார். சொல்லுங்க அக்கா, எங்கே வரேன் சொல்லுங்க. நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரேங்க ஐயா, கிளாய் கிராமத்துலேருந்து வரோம். வண்டி எடுக்க நல்லா இருக்குதா வண்டியா? நல்லா இருக்குதுங்க ஐயா வண்டி. எல்லாம் நம்ம வண்டி எல்லாம் வரலாம் ஐயா, நல்லா வரலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஏழ்மையான குடும்பம். ஆமாம் சார். இப்போ காரு வாங்க முடியாது, நிறைய பேர் பணத்தை சேர்த்து மேஸ்திரி சித்தாள் வச்சுறாங்க, அவங்களால வண்டி வாங்க முடியும். ஒரு சின்ன வாங்க முடியும் சார், வாங்க முடியாது எதுவுமே கிடையாது, மனுஷனால முடியாது எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு சின்ன மர வியாபாரம் பண்ணியிருந்தேன், கூலிக்கு தான் போயிருந்தேன். சொந்தமாக ஒரு வண்டி ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைமு என் பேர பிள்ளைங்களை இட்டு போனன்ட்டு, நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் கார் இல்லாத எத்தனை நாளைக்கு இருக்குது. ஒரு குழந்தை இட்டு போனால் திடீர்னு ஒரு ராவு பகல் நைட்டில் 2 வீலரில் இட்டு போக முடியல எங்கேயும். பகல்னாக்க ராவாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், காராக இருந்தால் எத்தனை பேர்னாலும் இட்டுன்னு போயினே இருக்கலாம். நம்மளால முடியாது இதுவும் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு வந்தவன், இன்றைக்கி என்னால் முடிஞ்சது இந்த வண்டி வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் டைமு என்னால் முடிஞ்சது பாச்சினர் தான். நெக்ஸ்ட் டைம் பாச்சினர் தான். பாத்தியா, ₹75 ஆரம்பிச்சு 70 லட்ச ரூபா கார் கொண்டு வர பாச்சினர் கார் பாத்தியா தான். நெக்ஸ்ட் டைம் என்னுடைய எய்ம் வந்து பாச்சினர் தான். கண்டிப்பாக முருகன் காசில் தான் வந்து எடுப்பேன். கண்டிப்பாக அதுவும் 75 லட்சத்தில் எடுப்பேன். கண்டிப்பாக எடுப்பேன். 8 லட்சம் எடுப்பேன் சார். என்னால் முடியாது எதுவுமே கிடையாது. எனக்கு பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் எடுக்குது சரவணன் அண்ணன்கிட்ட வந்தால் நல்லபடியாக எடுக்கலாம், எல்லாரும் நம்பி வரலாம். வந்தவங்க யாரும் கைவிட்டு போனதாக கிடையாது. அண்ணன் வந்தார், பார்த்தேன், நல்லா இது மாதிரி வந்திருக்கேன் சார் ஸ்ரீபெரும்புதூர்னு வாங்கப்பா அப்படின்னு நல்லபடியாக தான் பேசினார். ரேட்டு அவங்ககிட்டயே டீச்சருக்கு தான் நல்லபடியாக பேசி நல்லபடியாக எடுத்து கொடுத்தாரு. நல்லா வாய்த்துக்கு சார், நல்லா இருப்பீங்க. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 75 ரூபா காரு எவ்வளோ சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா?
நிறைய பேர் வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியுது, எல்லாம் காரே எடுக்க முடியலன்றாங்க. நம்ம முடியாத எதுவுமே கிடையாது சார். நான் இன்னைக்கு எடுக்கிறேன்னா என்னால் முடியாது. நான் இப்போ நான் என்னாட இருக்கிறது வண்டிக்கோ என்ன 10 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். இது இந்த வாட்டி எடுத்துருக்கேன்னா என்னால் முடிஞ்சது இப்போ எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கடை வாங்கி அது இதுன்றது இதுலேருந்து மேல் கொண்டு ஏறலாம். ரைட் பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள், எஸ்கரா சூப்பரான ரேட்டு லட்டு மெத்துட்டாரு. ஐயா பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் ஒரு நகைக்கடை சேட்டு, தங்கமான குணம், நல்ல வெள்ளாந்தியான மனசு, நியாயமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களை விட்டு அடிச்சுக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாது. நல்ல குணம். ஐயா எங்கேருந்து சொல்ல பாருங்க, சொல்லுங்கள் ஐயா எங்கே இருக்கு? ஐயா நல்லா இருக்க வண்டி, காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். சரி வண்டி நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. ஆனால் நல்லா இப்போ ரேட்டெல்லாம் சூப்பராக கம்மி பண்ணி கொடுத்தாரு சார். நல்லா இருக்கு வண்டி. எல்லாம் வரலாங்களா? வரலாம், வண்டி எல்லாருமே வரலாம். ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குது வண்டி. சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்க ஐயா? காஞ்சிபுரம் வண்டி நல்லா இருக்குது, ஓட்டி பார்த்தேன், பிரமாதமாக இருக்குது. வண்டி நம்பிக்கையாக வாங்கிக்கலாம். எல்லாம் வரலாங்களா? எல்லாம் வரலாம், எல்லாமே வரலாம். எல்லாம் வரலாம். இப்போ ஒன்றும் இல்லையா, நிறையா வண்டி கிடைக்குது. ஒன்றும் இல்லையா, ஒரு சின்னது ஐயா, உங்கள்கிட்ட மட்டும் பணம் நிறையா சேர்த்து எங்களுக்கு சேகத்தி என்ன நல்ல ஐடியா சொல்லுங்களா? எதனா ஒன்று மக்கள் உள்ள ஐடியா கொடுத்தானே ஐடியா இவ்வளோதான் சொல்லிட்டு நிறையா சேரும் வண்டி நிறையா வரும், அப்படி இல்லையா? கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. என் நோட்டில் எங்கள் மக்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரு சின்ன கருத்து சொல்லுங்க, உங்களால் முடிஞ்சது. பணத்தை எப்படி சேர்க்கலாம்னு சொல்லிட்டு அது சொல்லுங்க ஐயா. பணத்தை சேர்க்கணும்னா நம்ம பணம் நம்ம நான் சொன்னேன்னு செலவு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஒன்றும் ஒத்து தப்பு சொல்லுங்க ஐயா, நல்லது ஒத்துக்க சொல்லுங்க. மாட்டீங்க. பணத்துக்குலாம் பரவாயில்ல, பணத்துக்குலாம் ஆசைப்படக்கூடாது. நான் ஆசைப்படல ஐயா, நல்லது சொன்னது சொல்லுங்க ஐயா. மனுஷனுக்கு ஆசைப்படணும். சரி ஐயா, சொல்லுங்க. பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஆமாம், 4 பேர் இருந்தால் 4 ரூபா இருந்தால் நல்லது செய்யணும், தர்மம் செய்யணும், அதெல்லாம் பண்ணணும். வேற முடியாது, அதுதான் நல்லது. வாழ்க்கையில் மெயினாக அதான். 4 பேருக்கு சோறு போடணும், 4 பேர் நல்லா இருக்கணும், 4 பேர் துணி போடணும், ஏழைங்க தான் செய்யணும். ஏன்னா சேட்டுங்கட்டில் பணமா இது எங்கள்கிட்ட பணம் இல்லாத. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா. அதாவது உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க, எனக்கு வந்து வளர பறவைங்களா ஏமா பார்த்துங்க, தண்ணி தீனி கினி எல்லாம் எப்படி சொல்லுங்க. காட்டில் வலிக்குதுல்ல, சரி, மாடு பசு பறவை இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். தண்ணி கினி அதெல்லாம் வசதியாக இப்போ வெயில் அடிக்குது, அங்கே எடுத்துன்னு போய் தண்ணி வைக்கணும், அவங்களுக்கு அந்த தீனி மாதிரி வேலை எடுத்துன்னு செய்யணும், வைக்கணும். நல்லா இருக்கும். பசு மாடு இருக்குதா, தீனி எடுத்துமா அமாவாசை தீனி எடுத்துமா தீனி போடணும். அந்த மாதிரி நம்ம செய்யணும், தர்மம் பணத்துக்காக செய்யணும். கடவுள் அனுப்பல, அதெல்லாம் வாழ வைக்கிறது தான் கடவுள் நம்மள மனுஷன் ஆகிறாரு. அது நல்ல ஒரு கருத்து ஐயா, சூப்பர் ஐயா, கைவிடு ஐயா, அருமையான கருத்து ஐயா. மெயினாக செலவு அதிகமாக பண்ணக்கூடாது, அநியாயமா செலவு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போயிடணும். அநியாயமாக செலவு பண்ணக்கூடாது மெயினாக. ஐயா ஒரு சின்ன இல்லை, இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா கடை ஒரு 10 மணி 11 மணி திறக்கிறோம். நீங்கள் திறக்கிறது எப்படி ஐயா? கண்டிப்பாக காலையில் வரணும். கண்டிப்பாக காலையில் 7:30 மணி எல்லாம் டைம் திறக்கணும். வச்சுக்கணும். எப்படி ஐயா? 10 மணி தாண்டிடணும். சரியா, 7 மணி சாத்தணும், அவ்வளோதான் டைம். காலையில் வந்து பொதுவாக வந்து காலையில் 8 மணிக்கெல்லாம் கடை இருக்கணும், அதான் நல்லது. உங்களுக்கு வந்து 8 மணிக்கு வந்து வேலை இருக்காதீங்க, லேட்டாக தான் வரீங்க, லேட்டாக வர. ஆனால் எங்களது வந்து எப்படியும் காலையில் 7:30 மணிக்கு கடை திறந்துடணும். உங்களுக்கு தான் நைட் அப்போ வேலை தான் இருக்கும். இல்லை நாங்கள் 10 மணிக்கு நாங்கள் திறந்தோம்னு வச்சுக்கோ, 10 மணிக்கெல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. நாங்கள் உட்காந்து ஃபேன் போட்டு உட்காந்து கிடக்கணும். அந்த மாதிரி சரியான ஒரு கருத்து தான் உண்மையிலே. அதனால எனக்கு ஒருத்தர் என்ன சொன்னாருங்க, கடையை காத்தவனும் சுடுகாடு காத்தவனும் ஒன்றுன்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் நான். அது கேட்டது என்ன சொன்னார், இப்போ கடையில் வந்து ஒரு கஸ்டமர் யாருன்னா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ சுடுகாடு வெட்டியாக இருக்கிறான்னு பார்த்தனாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று வரணும்னு அவங்களே எதிர்பார்ப்பாங்க. உண்மைதான் சொன்ன வார்த்தை, உண்மைதான் ரியலாக தான். இருக்கு, எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடியில் பாருங்கள், காஞ்சிபுரம் போட்டு பாருங்கள், அடிமையான சேட்டு எடுத்துட்டாருங்க. சேட்டு எடுத்துட்டார் வண்டியை.